கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியேன் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 63 6வது வசனம். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும்போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அன்பானவர்களே, பக்தன் தாவீது இரவு நேரத்திலே படுக்கைக்கு செல்லும் பொழுது படுக்கையின் மேல் கர்த்தரை நினைக்கக்கூடிய ஒரு அனுபவம். கர்த்தரை நினைப்பது மட்டுமல்ல, ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னும் ராச்சாமங்களில் 7 தரம் கர்த்தரை துதிக்கிறேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, இது எவ்வளவு பெரிய உயர்ந்த அனுபவம். படுக்கையில் கர்த்தரை நினைக்கக்கூடிய ஒரு அனுபவம், படுக்கையில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கக்கூடிய ஒரு அனுபவம். இன்றைக்கு அன்பானவர்களே, படுக்கையில் தங்கள் சிந்தைகளை சிதறடித்து வீணான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, செல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்கள் வாழ்க்கையிலே அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ அவர் சமூகத்திலே இரவு நேரங்களிலே படுத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய நாமத்தை நினைக்கிறதான ஒரு அனுபவம், கர்த்தருடைய வார்த்தைகளை, அதாவது கர்த்தரை தியானிக்கக்கூடிய ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அனுபவத்தை இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த வார்த்தையின்படியாக உங்களை ஒப்பு கொடுங்கள். ராச்சாமங்களிலே கர்த்தருடைய நாமத்தை நினைத்து பாருங்கள், தியானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான வார்த்தையின்படி ராச்சாமங்களிலே உம்மை நினைக்க வேண்டும், உம்மை தியானிக்க வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த அனுபவத்தை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வீண் சிந்தனைக்கு, உலகப்பிரமான காரியங்களுக்கு இடம் கொடாமல் உம்மையே தியானிக்கும்படி கிருபைகளை தாரும். நீர் வழி நடத்தும் அப்பா, நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.